தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி மார்ச் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர். அன்பர்களே, 11/3/2025 அருமையான குரோதி வருடம் மாசி மாதம் 27ஆம் நாள் அருமையான செவ்வாய்க்கிழமை காலையில் பெங்களூர்லேருந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். பெங்களூர்லேருந்து ரிஷபானந்தர். பெங்களூர் நம்மை ஒரு மாதம் நம்ம வரல, இடையில ஜனவரி மாதம் வந்தது, பிப்ரவரி வரல, அதுக்கப்புறம் மார்ச் தான் வந்திருக்கிறோம். பெங்களூர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படிங்கிறது தான் விஷயமே. நண்பர்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனை வழிபடுங்க. செவ்வாய் ஓரையில் நல்ல காரியங்கள்லாம் செய்யுங்க. வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். முருகனை போல் காப்பாரும் இல்லை, முருகனை போல் வாழ்வழிப்பவரும் இல்லை, முருகனை போல் கொடுப்பார் இல்லை, முருகனை போல் உங்களுக்கு உதவி செய்பவர் வேறு யாருமே இல்லை. கடவுளை நண்பனாக பாருங்கள், நண்பனை கடவுளாக பார்க்கவே பார்க்காதீர்கள். அதான் விஷயம். நீங்கள் கடவுளை நண்பனாக்கி கொள்ளுங்கள், வாழ்க்கை வளமாக இருக்கும். சுந்தரமூர்த்தி நாயனார் வாழ்ந்தா மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழுங்க. முருகப்பெருமானை உங்களுக்கு நண்பனாக்கிங்க, வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். வாங்க, திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். அருமையான பிரதோஷ தினம். காலை 10:30 வரைக்கும் துவாதசி, அதன் பின்பு திரையோதசி, அதிகாலை 3:07 வரைக்கும் பூசம், அதன் பின்பு ஆயில்யம், பிற்பகல் 2:26 வரைக்கும் அதிகண்டம் நாமயோகம் இருக்கிறது. அதிகண்டம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்தம், யோகாதிபதி சந்திரன், அவயோக நட்சத்திரம் ரேவதி, அவயோகி புதன், அதன் பின்பு சுகர்மம் நாமயோகம், யோகாதிபதி நட்சத்திரம் சித்திரை, யோகாதிபதி செவ்வாய், அவயோக நட்சத்திரம் அஸ்வினி, அவயோகி கேது. காலை 10:30 வரைக்கும் பாலவம் ராகு, அதன் பின்பு இரவு 10:40 வரைக்கும் கௌலவம் சனி பகவான், அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்கிரன். விடுதலை போராட்ட வீரர் V.A. சுந்தரம் அவருடைய நினைவு தினம், அலெக்சாண்டர் ஃப்ளமிங் அவருடைய நினைவு தினமும் கூட. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் இணைந்து வந்திருக்கிறது. எம்பெருமான் சொக்கநாதனை வணங்குவதற்கு ஒரு அருமையான நாள். மாலை 4:30 to 6 எல்லா கோயிலையும் பிரதோஷம் நடக்கும். அதனால் நல்லபடியாக போய் பிரதோஷத்தில் நல்லபடியாக வணங்கிட்டு வாங்க. வாழ்க்கை நீங்கள் நினைத்ததை விட 2 மடங்கு சிறப்பாகவே செல்லும். பிரதோஷ வேலைகளில், அதுவும் செவ்வாய்க்கிழமை வருடத்தில் எனக்கு தெரிந்து ஒரு 2 பிரதோஷம் தான் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வரும். அதனால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானையும் தந்தையாரையும் சேர்த்து வணங்குவதற்கு ஒரு பொன்னான நாள். அதனால் பிரதோஷத்தில் கலந்துங்க, வாழ்க்கை மிக மிக பலமாக சிறப்பாக இருக்கும். வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள், 100% காரிய வெற்றி. ஏன்னா அடுத்த 3 ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 4ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் நடை 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுக்கு 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 3ஆம் ஜாமம் 4ஆம் ஜாமம் 2ம் சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் ஊன் 75% வெற்றி. உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது. அரசு வேலையில் துவங்குகிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில். முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க. ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் 100% இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி படுபட்சி. முக்கியமான வேலைகள் இருந்தால்
அடுத்த நாள் பார்த்துக்கலாம். நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம். மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள், ஒன்றும் தவறில்லை. இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள், இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள், இறை நாமத்தை ஜெபித்தபடியே இருங்கள், வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, இறை வழிபாட்டோடு துவங்குங்கள் இந்த பொன்னான காலை வேளையை. இரண்டாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. மூன்றாம் ஜாமம் நடை 50% வெற்றி. நான்காம் ஜாமம் இந்த மதிய வேளை சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. ஆறாம் ஜாமம் நடை 50% வெற்றி. ஏழாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. எட்டாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் அரசு 100% வெற்றி. பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. அதிகாலை வேளையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்குவிடுங்கள், அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இது வரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.